உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேனைகளின் கர்த்தராகிய தேவனாகிய பரிசுத்தரை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ராஜா ஏசப்பா, உம்முடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சன்னிதானத்திலே பிரதியாய் இருப்பதாக. இந்த வாலிபர்களுக்கு என்று தெரிந்து கொண்டப்பட்ட இந்த ஓய்வு நாளிலும் இந்த வாலிப ஆராதனையிலே இங்கு இந்த சபையிலே செய்தி கொடுக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டது நிமித்தம் முதலாவது என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்விதமாய் ஆயர் அவர்களும் வாலிப பிள்ளைகளை ஊக்குவித்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நமது ஆயருக்கும் திருச்சபையின் செயலர், பொருளர், குருசேகை அங்கத்தினர் உறுப்பினர்கள் மற்றும் மூப்பர்கள், திருச்சபை மக்கள், வாலிப வாரியத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு யூத் இன் சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல் லைஃப். வாலிபர்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை தேடுகிறார்கள். அர்த்தமுள்ள வாழ்வு என்றால் என்ன? அர்த்தமுள்ள வாழ்வு என்றால் என்ன? நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம வேத பாடங்களிலே கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடு, நிருப பாடங்கள் மற்றும் புதிய ஏற்பாடு அனைத்தையும் அங்கே இருக்கிற அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பாடங்களினுடைய கோர் ஐடியாலஜி பரிசுத்தம். வாலிபர்களுடைய அர்த்தமுள்ள வாழ்வு எதில் இருக்கிறது என்றால் பரிசுத்தத்தில் இருக்கிறது. அதுதான் நாம் வாசித்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். யோசேப்பை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் அடிக்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு இஸ்மவேலர்களிடத்தில் விற்கப்படுகிறார். பின்பு இஸ்மவேலர்களிடத்தில் அடிமையாக போத்திபார் வீட்டுக்கு வருகிறார். இப்படியாய் அடிமையாய் வந்த யோசேப்பு இந்த போத்திபார் வீட்டின்குள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, யோசேப்பின் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கிறது. புது புது பிளான்ஸ், புது புது அப்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரான். அதனால்தான் வேதாங்கத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்புவித்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்புக்கு அடிமையாக வரான். அவன் எகிப்து தேசத்தை சேர்ந்தவன் கிடையாது, அவன் எபிரேயன். அடிமையாக வர ஒருத்தனை அவனுடைய டேலண்ட்டை பார்த்து அவனால் வர ஆசீர்வாதத்தை பார்த்து கடவுள் போத்திபார் வீட்டில் அவனை படிப்படியாக உயர்த்துறார், விசாரணைக்காரனாகவும் வைக்கிறார். இப்படியாக படிப்படியாக உயர்ந்த யோசேப்புக்கு ஒரு சோதனை அங்கே அவனுக்கு ஏற்படுகிறது. என்ன சோதனைன்றது நம்மளை வேதத்தில் நிறைய தடவை பார்த்துருப்போம். இருந்தாலும் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம் பதிலே 39ஆம் அதிகாரத்திலே போத்திபார் மனைவி அவனை டெம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க பார்த்தோம்னா, ஆதியாகமம் 39:10,
நித்தம் அப்படின்னா டே டு டே பேசிஸ், தினமும் அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான். தினமும் அவனை கூப்பிட்டு ஒரு பாவத்துக்குள்ளாக, காம விகாரத்துக்குள்ளாக யோசேப்பை தன் வலைப்படுத்த அவள் நித்தமும் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நாளும் யோசேப்பு அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை. அதாவது நம்ம பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு, நம்ம பழமொழிகள்லாம் சொல்லுவோம், வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எல்லோரும் நியாயஸ்தருங்க தான், எல்லோரும் நீதிமான்கள் தான், எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாத வரை நாம் பாவத்தை செய்வதில்லை. ஆனால் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நாம் விட்டு விலகுறோமா? இங்கு யோசேப்பு பாவம் செய்வதற்கு தினமும் வாய்ப்பு, டெய்லி டார்ச்சர். அவன் அழகும் சௌந்தரியமுமாயிருந்தான். அவன் ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கு தினமும் ஒரு டெம்டேஷன்ஸ் யார் மூலிமா வருது? தன் வீட்டு எச்சமானாகிய போர்த்திபாவின் மனைவி மூலிமா வருகிறது. அப்பொழுது ஒரு நாள் அவள் பார்க்குற வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலவந்தம் படுத்தும் போது தன் வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறவனாய் யோசேப்பு காணப்படுகிறான். பாவத்தை விட்டு விலகி ஓடுவது. இன்று நாம் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அழைக்கிறார். நாம் மட்டும் நல்ல குணமாக இருக்கும், ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது அநேக மக்கள்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அப்படி ஆண்டவரை அறியாத மக்களுக்கு பாவம் எது, பாவம் அல்லாதது எது என்று தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் ஜாலி, என்டர்டைன்மெண்ட், இன்ஃபோடைன்மெண்ட் தான். அப்போது இதெல்லாம் பண்ணு தப்பில்லை. யாருன்னா ஒருத்தரை உசு பேத்துவாங்க இந்த வாலிப வயசில், இதெல்லாம் தப்பில்லைப்பா, கொஞ்ச நாள் பழகிக்கோ, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யோசேப்பு மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விலக வேண்டியதாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த அதிகாரத்தை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பாவத்தை விட்டு விலக ஓடுறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். ஒன்று பாவத்தை விட்டு ஓடினான், இரண்டாவது செய்யாத தவறுக்கு சிறைச்சாலைக்கு செல்கிறான். சிறைச்சாலைக்கு செல்லும் போதும் சரி, அவனை அந்த என்ன சொல்கிறது, அந்த தண்டனை கொடுக்கும் போதும் சரி, யோசேப்பு எந்த விதத்துலையும் எங்கேயும் போத்திபார்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணதாவோ இல்லை நான் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் அங்கே அமையலை. ஏன் அமையலை? ஏன்னா ஒரு வீட்டு எஜமான் அடிமையாய் வந்தவனை நம்புவானா அல்லது தன் மனைவியை நம்புவானா? அவள் ப்ரூஃபுக்கு அவனுடைய வஸ்திரத்தை வேற வச்சுருக்கான். அவன் விட்டு ஓடும்போது ஏதோ ஒன்று, அந்த காலத்தில் நம்ம வெயிட்டி சத்தெல்லாம் போடுவோம்னா மேலே துண்டு போடுவோம். அப்படி யாரோ ஒருத்தர் துரத்தும் போது அந்த துண்டு அங்கே விட்டுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடும்போது ப்ரூஃபுக்கு இருக்கு. இன்னொன்று, அவன் அடிமையாய் வந்திருக்கிறான். ஆஸ் பர் த புரோட்டோகால் எஜமான் யாரை நம்புவானா, யார் செவி கொடுப்பானா இந்த உலக பிரகாரமாக அந்த புரோட்டோக்கால், அந்த ஹைரார்கி கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவன் செவி கொடுப்பான். புற தேசத்திலேருந்து வந்த யோசேப்புக்கு அவன் செவி கொடுக்க மாட்டான். இது ஒன்று உலக பிரகாரமாக. ஆவிக்குள்ள பிரகாரமாக என்ன நம்ம பார்த்தோம்னா, யோசேப்புக்கு சிறு வயதிலிருந்தே அவனுக்கு என்ன இருக்கிறது? தேவன் சொப்பனங்களினால் அவனை நிரப்பியிருக்கிறார். சொப்பனத்தை காணும்போது தன் பெற்றோர்களிடத்திலோ அல்லது தன் சகோதரரிடத்திலோ சொல்லும்போது நாங்கள் உன் முன் அடிபணிவோமா என்று தான் அவங்களுக்கு பெரிய கோபமே ஏற்படுது. ஸோ யூ ஹாவ் எ கிளியர் விஷன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது. அவனுக்கு என்னன்றது, இறுதியில் என்ன நடக்க போகுதுன்றத தேவன் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனங்கத்தின் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்று, பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? நம்ம தேவையில்லாத இடத்துல ஆர்கியூ பண்ண மாட்டோம், நம்மக்கிட்ட தப்பே இல்லைனாலும். ஏன்னா அங்கே நம்ம பேசினாலும் அது செல்லாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, அந்த உபத்திரத்தின் வழியாக கடந்து போகலாம். அந்த உபத்திரத்தின் கடந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலம் எப்போ வரும்னா, நம்மளுக்கு தரிசனம் இருக்கும்போது, கடவுள் எனக்கென்று ஒன்று நியமித்திருக்கிறாரு, அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் கடவுளோட வழியில தான் சென்று கொண்டிருக்கிறேன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும்போது யார் என்ன உபத்திரவத்தை மூலமாக நம்மளை அட்டாக் பண்ணாலும் அந்த வேலேருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த பாதியிலேருந்து விலக மாட்டோம், பயப்பட மாட்டோம். அடுத்ததாக அவங்ககிட்ட இருந்த அந்த ரைச்சஸ்னஸ், இதுதான் நம்ம பார்த்தோம்னா யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். பொறுமை. சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட போதும் அவன் பொறுமையாக இருக்கிறான். இப்போ இந்த பரிசுத்தத்தை கொடுத்து ஒரு பாசிட்டிவிட்டியான கேரக்டர் யோசேப்பு, அவனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த பரிசுத்தத்திலே ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் அதே இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வருது. ஆதியாகமம் 35 அதிகாரம் 22 வசனம்.
ரூபன் பார்த்தீங்கன்னா யோசேப்போட அண்ணன், யாக்கோபோட சேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் எந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு யோசேப்பு விலகி ஓடுறானோ அதே பாவத்தை தான் ரூபன் துணிகரமாய் செய்கிறான். இதனால் அவன் இழந்தது என்ன? 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதே போல தான் ரூபனுக்கு வச்சிருந்த ஆசீர்வாதம் தான் சேஷ்ட புத்திரத்தின் ஆசீர்வாதம். ஆனால் அவன் செஞ்ச அந்த பாவத்தின் துணிகரமான பாவத்தின் நிமித்தம் அந்த சேஷ்ட புத்திர பாகம் யார் கைக்கு இடம் பெறுது பாருங்க? யோசேப்புடைய சந்ததியின் கைக்கு அது இடம் பெறுகிறது. இதை தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஆனால் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து பகிர்ந்து கொடுக்கப்படும். யோசேப்பிடத்தில் பரிசுத்தம் இருந்துச்சு, அவனுடைய சந்ததிக்கு ரூபனுக்கு போக வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்போட சந்ததிக்கு வருது. அவங்ககிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, அவங்ககிட்ட இருந்தது அந்த ஆர்குமெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை. மொத்தத்தில் அவங்ககிட்ட இருந்தது பரிசுத்தம். அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. ரூபனுக்கென்று தேவன் நியமித்த ஆசீர்வாதம் அவனிடத்தில் இருந்து பிடுங்கி யோசேப்பின் சந்ததிக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் பரிசுத்தமோடு இருந்தால் தேவன் ஆசீர்வாதத்தை கூட்டிக் கொண்டே செல்வார். பரிசுத்தமற்று துணிகரமாய் பாவத்தில் இறங்குவோமானால் நம்ம இடத்தில் இருப்பதையும் தேவன் என்ன பண்ணுவார்? பிடுங்கி கொண்டு விட்டு விடுவார். அடுத்ததா இந்த பரிசுத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த பரிசுத்தத்தை பற்றி நம்ம நிறைய தியானிக்க வேண்டியதாக இருக்குது? தென்னிந்திய திருச்சபையில் இந்த வாலிபர் ஞாயிறிலே இந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்று பார்த்தோமானால், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எதனால தேவ கோபாக்கினை வருதுன்னு நம்ம பார்க்குறோன்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனை, பொருளாசை. தேவ கோபாக்கினை வந்த பல மனிதர்களை நமக்கு வேதத்திலே தேவன் அடையாளம் காட்டியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எடுத்து பார்த்தோம்னா, சோதோம் கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்திரமாக வைத்திருக்கிறார். ஏன் பழைய அந்த அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, வருங்காலங்களில் நடக்க போகும் அவபக்தியான காரியங்களுக்கு முன்பாக இதை திஷ்டாந்திரமாய் வைத்திருக்கிறார். இதே நீங்கள் லோத்து எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதே தான். லோத்து சோதோமில் பட்டணத்தின் வாசத்தில் இருக்கும்போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் சங்கார தூதர்கள் வரும்போது அவனை கைப்பிடி இழுத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் லோத்தோ தன் மருமக்கள் அவனுக்கு பெண்ணுக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த மருமக்களிடம் போய் சொல்லுகிறான். அவர்களோ அவனை கிண்டலா சிரிச்சு நகைச்சி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னும் போது சங்கார தூதர்கள் சோதோமையே அழித்து போட்டார்கள். தேவ கோபாக்கினை பரிசுத்தத்திலிருந்து விலகும் போது அதை அழிப்பதற்கும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்ம அநேக பைபிளில் படிச்சிருப்போம். கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும்போது, நோவா காலத்தில் நடந்தது போல லோத்து காலத்தில் நடந்தது போல என்று பல இடங்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கிறோம். அப்படி நோவா காலத்தில் என்ன நடந்து பாவங்கள் என்ன நடந்ததுன்றலாம் நமக்கு நிறைய தெரியும். ஆனால் அதில் இருக்கிற எப்படி அந்த பாவம் நடந்தது அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்படி அது பாவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக பாவம் நடந்திருக்கு நோவா காலத்தில். கிழக்குக்கும் மேற்கும் வடக்குக்கும் தெற்கும் எப்படி இந்த பாவம் எல்லா இடத்திலும் பரவப்பட்டது? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் பாபிலோன் கோபுரத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். அவர்கள் தேவ மகிமைக்கு ஒப்பாக ஒரு மகிமையை நிறுவும் போது கடவுள் என்ன பண்றாரு? அவர்களுடைய நாவுகளை துண்டாடி அவர்களுடைய பாஷைகளை பிரித்து போடுகிறார். அப்போ பாருங்க, நோவா காலத்தில் இருந்த ஒரு எஃபெக்டிவான டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்.
தகவல் பரிமாற்றம். தகவல் பரிமாற்றம்ன்றது அன்றைக்கி ஒரே லாங்குவேஜாக இருந்திருக்கு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அது உலகம் ஃபுல்லாக ஒரே லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது தகவல் பரிமாற்றம்ன்றது மிக எளிமையாக இந்த உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கு. அப்போ இந்த காலத்தில் என்ன நடக்குது? தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்குது? இன்றைய உலகம் ஃபுல்லாக பல மொழிகள் இருக்குது. தகவல் பரிமாற்றம் என்றது இன்றைக்கு மிக அரிதான ஒரு விஷயமா இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம எதனாச்சும் ஒன்று சொல்லணும்னா நடுவில் இன்டர்பிரட்டர் வேணும், டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் 2 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் 249 மொழிகளை அது உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க உங்களுக்கு யாருமே தேவை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தமிழை மீதி இருக்கிற 248 மொழிகளில் உங்களால் மொழிபெயர்க்க முடியும். ஒருவேளை அதை ஜெர்மன்லேயோ ஸ்பானிஷ்லேயோ மொழிபெயர்க்கணும், எனக்கு அந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று தெரியாதுன்னீங்கன்னா கூட அதுலேயே வாய்ஸ் இருக்குது, அது எப்படி உச்சரிக்கணும்னு கூட கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஜெனரேட்டிவ் ஏஐ, சாட் ஜிபிடி, கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தகவல் பரிமாற்றத்துக்கு புதிய பெயராக மனிதன் வைத்திருப்பது தகவல் தொழில்நுட்பம். இதை தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். பிடெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇஐடி. இன்ஜினியரிங்கில் நம்ம படிக்கிற முக்காவாசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இது எல்லாமே எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துக்கு. அப்போ நோவா காலத்தில் இருந்ததுக்கும் வருகிற காலத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறதும் என்ன ஒற்றுமை, என்ன சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தகவல் பரிமாற்றம், இங்கே தகவல் தொழில்நுட்பம். நீங்கள் இந்த பார்லிமெண்ட் ஹவுஸில் நடக்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் நியூஸில் காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் எம்பிஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க தமிழில் பேச முயற்சிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஹெட்ஃபோன் எடுத்து காதில் வச்சுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் அந்த ஹெட்ஃபோன் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். நோ நீட் எனி ஒன். தகவல் பரிமாற்றம் இனி உலகத்தில் நடக்கப் போவது மிக வேகமாக, மிக துல்லியமாக நடக்கும். அது இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் படித்த பிள்ளைங்க ஆக்சஸ் பண்ணலாம், தெரிஞ்ச பிள்ளைகள் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் ஃபோன் வரும்போது தான் அப்படி தான் சொன்னாங்க, படித்தவங்க மட்டும் தான் ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அதே போல் இன்னும் சிறிது நாட்களிலே இந்த தகவல் தொழில்நுட்பம் பன்மடங்கு வளர்ச்சி அடையும். நோவா காலத்தில் எப்படி கிழக்கிலிருந்து மேற்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் பாவம் தகவல் பரிமாறினதோ அதே போல் வருங்காலிலும் பாவம் தகவலாக தொழில்நுட்பத்தின் மூலமாக பரிமாறப்படும். அப்படி வருங்காலத்தில் நடக்கும் பாவங்களுக்கு நம்மை தீர்த்து படித்துக் கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம்னால் தானியேல் நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடிச்சப்போ பாபிலோனுக்கு அடிமையாக வரான். அடிமையாக வர தானியேல் தன்னை தீர்த்துப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன ஃபுட்டு வேணுன்றதை கரெக்டாக சொல்கிறான். ராஜ விருந்து அவனுக்கு இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் ஒமிட் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசத்துக்கு நம்ம இடம் பெயரும் போது கல்ச்சர் டிஃப்ரெண்ட், ஃபுட் டிஃப்ரென்ஸ், லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸில் எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ இருக்கிற பசங்க மேக்ஸிமம் வேலைக்கு போனோன்னா எங்கே போனோம், உள்ளூரில் வேலை செய்கிறது படித்த பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்று சென்னை போனோம், பெங்களூர் போனோம், இல்லை வெளியே தேசங்களுக்கு போனோம், இல்லை யூஎஸ், கனடா, இந்த மாதிரி பலதரப்பட்ட தேசங்களுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அப்போது தானியேலை எப்படி அந்நிய தேசத்தில் தேவன் ஆசீர்வதித்தார்னா அந்நிய தேசத்துக்கு வரும்போது அவன் தன்னை தீர்த்துப்படுத்தாமல் பார்த்து கொண்டான். இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிற இடத்துல என்ன பண்ணுறோம், மேனேஜர்ஸ், ஐடி ஸ்டாஃப்ஸ், இன்னும் வேறு எதனா வேலையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களிடத்தில் நல்ல பேர் எடுக்கணும், அவங்களிடத்தில் நல்ல பேர் எடுத்தால் தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அப்ரைசல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போயிடுவோம். ஒருவேளை அவங்க ஏதாச்சும் வீக்கெண்ட் பார்ட்டி கூப்பிட்டா இல்லை போனோம் ப்ரோ, நாங்கள் போயிட்டு அதெல்லாம் எந்த பார்ட்டியில் இருக்கிற எதையும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், சும்மா போயிட்டு வரேன். சும்மா எதுக்கு போகிறீங்க? சும்மா போனால் தான் நான் மேனேஜர்ஸோட குட் புக்ஸில் இருக்க முடியும். அப்போ தான் ஒரு வேளை அங்கே வேலை சம்மந்தமாக எதுனா பேசினாலும் அந்த அப்டேட்ஸ் எனக்கு தெரியும். வேலை சம்மந்தமாக பேசணுன்னா வேலை நேரத்தில் பேச வேண்டும். வீக்கெண்ட் பார்ட்டிஸில் போய் வேலை சம்மந்தமாக பேசக்கூடாது. நான் மேனேஜரோட குட் புக்ஸில் இடம் பெறணும்னா நான் என்ன பண்ணோம், அவங்களோட சேர்ந்து அந்த ஐக்கியத்தில் பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இருக்குது. அப்போ தான் நம்ம முன்னேறுன்னு சொல்லிட்டு மேனேஜரோட குட் புக்ஸில் இடம் பெறுவது முக்கியம் கிடையாது. தேவன் எழுதி வைத்திருக்கிறதுல ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெறுவது தான் மிகவும் முக்கியம். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்குதான்றது தான் முக்கியம். மேனேஜரோட குட் புக்ஸ்லேயோ உங்களுடைய பாஸோட குட் புக்ஸில் இருக்குது, இட்ஸ் நாட் ரிக்வயர்ட்.
இது ஒரு வேலை இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கலாம். லாசரு கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது ஏழையாக தான் இருந்தான், பிச்சைக்காரனாக இருந்தான். கடைசியாக அவன் பரலோகத்துக்கு போகும்போது ஆபிரகாமோட மடியில் இருந்தான். ஐஸ்வர்யவானோ லாசருவிடத்தில் ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை. எப்பவுமே உங்களுடைய எண்ணங்களை இந்த பூமிக்கு நேராக திசை திருப்பாதீர்கள். நல்ல ஆசீர்வாதம் எது? நல்லா வேலைக்கு போவது, நல்லா சம்பாதிப்பது, நல்ல கார் வாங்குது, வீடு வாங்குது, செட்டில் வாங்குது, அப்படி அல்ல. ரூபனுக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வைத்தது போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யோவான் 14:3 அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும். யோவான் 14:3 நான் வாசிக்கலாமா? ஏசாமி சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்ளேன். இதுதான் தேவன் இன்று எல்லோருக்கும் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் நம்மையே கேட்டுக்கொண்டு அறிந்து ஆராய்வோம். அடுத்ததா எபிரேயர் புஸ்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்க அந்த வேத பாடம், எபிரேயர் 12:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசேப்புக்கு சில குவாலிட்டிஸ் சொன்னோம். அவன் பொறுமையாக இருந்தான், ஆர்கியூ பண்ணல, பாவத்தை விட்டு விலகி ஓடனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குவாலிட்டிஸும் நம்ம பார்த்தோம். இந்த எல்லா குவாலிட்டிஸுமே இந்த எபிரேயர் 12:1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை பிடித்து கொண்டு பொறுமையோடே ஓடக்கடவும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும், ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி ஓடணும்? வேகமாக ஓடணும். ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸில், 200 மீட்டர்ஸ் ரேஸில். ஆனால் மேரத்தானில் அப்படி ஓட முடியாது பாருங்கள். மேரத்தானில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிக்கும் போது எப்படி முடிப்பீங்க? முடிக்கவே முடியாது. ஒரே மாதிரி ஓடணும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கைன்றதும் கிட்டத்தட்ட மேரத்தான் மாதிரி தான். எங்கே விசுவாசத்தை ஆரம்பித்தோமோ அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர்களாயும் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம விசுவாசத்தை ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை நம்மளுடைய அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன் எங்கன்னா அது விழுந்து போனோம்னா தேவன் நம்மை சிட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதே தான் எபிரேயர் 12:5-6 நாம் பார்ப்போமானால், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும்படும் போது சோர்ந்து போகாதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கர்த்தர் அநேகரை வேதாகமத்திலே கூட சிட்சித்திருக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 சாமுவேல் 2:22 நம்ம பார்த்தோம்னா ஏலி என்பவன் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஆசாரிய குலத்தை சேர்ந்தவன். ஏலிக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஒப்பினி, பினகாஸ், 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஆசாரிய ஊழியம் செய்த வந்தவர்கள் அந்த ஊழியத்தை பண்ணாமல் அங்கே வருகிற ஜனங்களை நெருக்கிறவர்களாக இருந்தார்கள். நெருக்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் தேவனை கோபப்படுத்துகிற சில பாவங்களையும் அவங்க அங்கே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. 1 சாமுவேல் 2:22 நம்ம வாசிப்போம்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, எதுலாம் அசுத்தம், பாவம், காம விகாரம், மோகம், துர்ரிச்சைன்னு சொல்கிறாரோ அத்தனையும் ஏலியின் பசங்க எங்கே செய்கிறாங்க? ஆசாரிப்பின் கூடார வாசலில் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலிக்கு கொடுக்கப்படுகிற முதலாம் வார்னிங். இந்த ஃபஸ்ட்டு வார்னிங்கை ஏலிக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் போய் சாஃப்டாக தன் பசங்கள்கிட்ட சொல்கிறான், தம்பி இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கப்பா, தப்பு, வேணாம், விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நீங்கள் பின்னாடி அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேவ மனுஷன் வருவான். இன்னொரு தேவ மனுஷன் வந்து ஏலிக்கிட்ட 2ஆவது டைம் சொல்லுவான், உன் பசங்க இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணுறாங்க, அந்த பாவத்திலேருந்து இப்படியே போச்சுன்னா தேவன் அவங்கள அடிக்கவும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே நாளில் அவங்க செத்தும் போவாங்கன்னு சொல்லிட்டு பின்வரும் வசனங்களில் ஒரு தேவ மனுஷன், அவனுடைய பெயர் குடிக்கப்பட்டிருக்காது வேதத்தில், ஆனால் ஒரு தேவ மனுஷன் வந்து 7 இடத்துல சொல்லுவான். 3ஆவதா சாமுவேலை கடவுள் கூப்பிடுவார்.
சாமுவேலை வந்து சர்ச்சில் விட்டு போனப்போ சாமுவேலை அந்த அந்த வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலி தான். ஆனால் இந்த ஏலி சாமுவேல் வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்குறதும் ஏலி தான். அப்போ சாமுவேலுக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறாரு, ஏலியோட குமாரர்கள் என் கண்களுக்கு முன்பாக துர்ருச்சியாக நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமுவேல் அதை ஏலிக்கிட்ட சொல்ல பயப்படுவான். ஆனாலும் ஏலி கேட்டு வாங்கிடுவார். என்னென்னு, நீ கடவுள் எனக்கு சொன்னதை மறத்தையானால் கடவுள் உனக்கு அதுக்கு சமமாக செய்வார்னு சொன்ன உடனே சாமுவேல் எல்லாத்தையும் சொல்லிடுவார். அப்போது 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் வந்து சிச்சிக்க அவருக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு முன்னாடி வார்ன் பண்ணுறதுக்கு 3 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து டைம் தராங்க. அப்படி டைம் தந்தும் ஏலி சாமுவேல் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்த்தர் தமக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பினியும் பினகாசும் ஒரே நாளில் பெலிஸ்தர்களால் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. அப்போ கடவுள் வந்து சிச்சிக்க நம்மளுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காரு. எடுத்த உடனே அவர் நம்மளை தள்ளிவிடுவதில்லை. அவருக்கும் தெரியும் நம்முடைய சரீரம் பலவீனமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கடவுள் ஒவ்வொரு டைமும் வார்னிங் கொடுக்க அந்த டைமை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், இல்லை பரவாயில்ல இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா ஒரு நாள் கடவுள் அழித்து போகவும் தயங்க மாட்டார்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஏலியோட பசங்க. ஏலி பாருங்கள், ஏலி வந்து ஆசாரிய வேலை செய்யும் போது அவன் உத்தமமாக தான் இருந்திருக்கான். ஏலி நிமித்தம் எந்த குறையும் வந்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியாது அவனுடைய பிள்ளைகளை தவிர. அவன் சாமுவேலை ஆசீர்வதிக்கிறான். சாமுவேலுக்கு பிறகு சாமுவேலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பண்டிகை நாட்களிலே ஒரு சட்டை கொடுக்க அண்ணாலும் அவருடைய கணவரும் வரும்போது அவர்களை ஆசீர்வதிப்பார். அதன் பிறகு அண்ணாளுக்கு 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் பிறப்பார்கள். இப்படியாய் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏலி கோட்டை விட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பசங்களை கோட்டை விட்டார். இன்றைக்கும் பெற்றோர்கள் நாம் பைபிளை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம், நாம் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், கடவுளுக்கு ஓரளவுக்கு நாம் ஊழியர்களாகவும் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை எப்படி வழிநடத்துகிறோம் என்பதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது அவர்களை கடிந்து கொள்வதற்கு நாம் வாய்ப்புகள் கடவுள் கொடுக்கும்போது அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது. அவர்களை ஒரு வேளை கடிந்து கொண்டு அவர்களுக்காக ஏலி மன்றாட்டு பண்ணியிருந்தா, ஒரு வேளை இன்னும் அதட்டி சொல்லியிருந்தா அந்த பிள்ளைங்க திருந்திருப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் ஏலி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். நம்ம பரிசுத்தவான்களாய் வாழ்கிறோம், அடுத்த ஜென்ரேஷனையும் பரிசுத்தவான்களாய் வைத்திருக்க வேண்டும். அதற்கும் நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் தாவீதுக்கு நடக்கும். அப்படி தாவீதுக்கு நடக்கும்போது உரியாவின் மனைவியை அவன் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வான். அப்போ நத்தானியேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார். நத்தானியேல் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரித்த ஒன்று 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், இங்கே பாருங்கள், தாவீது கிட்ட சொன்ன உடனே தாவீது கன்ஃபஸ் பண்ணி அவன் வந்து சரண்டர் ஆயிடுறான். நான் பாவம் செய்தேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு பாவத்தை குறித்து எச்சரிக்கும் போது அவர்கள் அதை காது கொடுத்து கேட்பதில்லை. ஒரு சிலர் அந்த பாவத்தை அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, ஆமாங்க நான் பாவம் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணி தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விலகிறார்கள். ஆனாலும் தாவீதுக்கு தண்டனை இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த பாவத்து நிமித்தம் பிறந்த பிள்ளை அது அடிக்கப்பட்டு கொலையுண்டு பண்ணுது. கடவுள் அதை அடித்தார், தண்டனை இருந்துச்சு. ஆனாலும் தாவீதை தேவன் மன்னிச்சார். அப்போ தேவன் நம்மளுக்கு எங்கெல்லாம் சிச்சிக்கிறாரோ அந்த சிச்சிப்பில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாச்சு காது கொடுத்து அவருக்கு நம்ம கேட்கணும். அதனால தான் அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த பின்வரும் வசனங்களை நம்ம பார்ப்போமானால், உலகத்தில் வாழ்வதற்கு உங்கள் தகப்பன்கள் உங்கள் சிச்சிருக்கிறதுக்கு செவி கொடுக்கிறது போல உலகத்தில் வாழ்வது ஒரு 70 வருஷம் பலத்தினால் 80 வருஷம். அதில் நல்லா வாழணுன்றதுக்காக நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அவ்வளோ சிச்சிக்கிறான்னா அதுக்கப்புறம் பரலோகத்தில் போய் நம்ம வாழணும். அதுக்கு தேவன் எவ்வளோ சிச்சிச்சுக்கணும். தேவன் ஒவ்வொரு அந்த மைன்யூட் எரரையும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கிறாரு. ஆனால் செவி கொடுத்து கேட்பதற்கு நாம் சித்தமாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கல அந்த சுவிசேஷ பாடம். அந்த சுவிசேஷ பாடத்தை யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 51 வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்புக்கும் அப்புறம் வந்து நாத்தான்வேலுக்கும் நடக்கிற ஒரு காரியம். பிலிப்பு வந்து சொல்கிறாரு,
தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் மோசே மூலியமாகவும் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை நாத்தான்வேலுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அதற்கு நாத்தான்வேல் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 1:46 வாசியுங்கள். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்கிறார். அவர் ஒன்றும் ஏதோ கிண்டலுக்காகவோ இல்லை ஒருத்தரை இழந்து பேசணுன்றதுக்காகவோ இதை கேட்கல. வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாமி நாத்தான்வேலை பார்த்து இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த நாசரேத்னாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ. இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் முடிப்போம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். அந்த நசரேயன்னா என்னன்னா அவர் நாசரேத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுக்காக. அப்போ அந்த நாசரேத் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த கூகுளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது பொருளாதார நிலைமையிலே மிகவும் பின்தங்கிய ஒரு ஊராக காணப்படுகிறது. எங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஊராக இருக்குதோ அங்கே வறுமை இருக்கும். அந்த வறுமை இருக்கிற இடத்துல அந்த வறுமையை போக்கத்துக்கு பாவம் பெருகி இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், அநேக இந்த போதை வஸ்துக்கள்லாம் எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இடங்களில் தான் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக அங்கே தான் அவங்க அந்த வேர் ஹவுஸே வச்சுருப்பாங்க, அங்கிருந்து தான் சப்ளைலாம் நடக்கும். அப்போது நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமா அப்படின்னா, ஏசாமி நாசரேத்திலிருந்து தான் இருக்கார். ஆனால் ஏசாமி வாழ்கிறது எப்படி இருந்தது? பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கார். அவர் தேவகுமாரன், அவர் பரிசுத்தமாக வாழ்ந்துடலாம். நம்ம வாழ முடியுமா அப்படின்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னை பின்பற்ற நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள், நான் எதை செய்தனோ அதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக நீங்கள் செய்வீங்கன்னு ஏசாமியே சொல்லியிருக்கிறார். அப்போ உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு எதை கொடுத்துருக்கிறாரு? தேற்றலோனாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்போது இந்த நாத்தான்வேல் கிட்ட தேவன் பேசும்போது என்ன சொல்கிறார்? இந்த கடைசி வசனம் 51 வசனத்தை நீங்கள் பாருங்கள். இனி ஆசீர்வாதம்ன்றது எப்படி இருக்கும்னா, இனிமேல் நீ பார்த்ததில்லப்பா, இனி எப்படி இருக்க போகுதுன்னா, தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் இனி நீங்கள் பார்க்கக்கூடிய காலம் வரும். யோவேல் தீர்க்கதரிசனை சொல்லுகிறார்கள், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் பிள்ளைகள் சொப்பனை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இனி எப்படி இருக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறாருன்னா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. இனி நீங்கள் கேட்க போகிறது தேவன்கிட்ட என்னவா இருக்கணும்னா, இந்த தரிசனங்களை காணுவதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத கேட்கணும். அப்படின்றது தான் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இனியும் நம்ம சர்ச்சில் எனக்கு வேலை வேணும், நான் நல்லா படிக்கணும், எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், அதெல்லாம் கேட்டு அது வேணும் தான், அது கடவுள் கொடுப்பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம என்ன நினச்சிட்டோம், அதிகாலை ஏஞ்சி ஜெபம் பண்ணுறது தான் தேவனுடைய ராஜ்யன்றதை நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ராஜ்யன்றது அது கிடையாது. ராஜ்யன்றது ஒருத்தர் ராஜ்யபாரம் பண்ண போகிறார். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ராஜ்யங்களை பண்ணுவீங்க, என்னோட கூட பாட அனுபவித்தீர்களானால் என்னோட கூட சேர்ந்து ஆளுகையும் பண்ணுவீர்கள்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் அப்படின்ற வாஞ்சியோடு நீ நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கணும். பரிசுத்தத்தோடு இருக்கணும் அப்படின்ற ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கணும். உலகத்தின் மீது கண் போடாமல் உங்கள் ஆசீர்வாதங்களை மேலானவர்களை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. உங்களுடைய தேவன் சொல்கிறாரு, இந்த மத்திய 25:29 வசனத்தை சொல்கிறாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை கிழித்து போடு, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எடுத்து போடு. நீ ஒரு உறுப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீ அங்கே போய் நரகத்தில் விழுந்து உன் மொத்த அவையும் கஷ்டப்படுறதுக்கு உன் கண் இல்லாமல் இருந்துரு, உன் கை இல்லாமல் இருந்துருன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நமக்கு இடரலாக இருப்பது என்ன? இன்றைக்கி நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு இடலாம் இருப்பது ஃபோன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர், லேப்டாப், மேக்புக், என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் டூல்ஸ் மட்டும்தான். பாவன்றது அந்த காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு, இந்த காலத்துலேயும் அருவருப்பாக தான் இருந்திருக்கு. நோவா காலத்தில் என்ன டூல் கம்யூனிகேஷன் இருந்துச்சு, டெக்னாலஜி இருந்துச்சு, ஆனால் பாவம் அருவருக்கு தக்கதாக தான் இருந்தது.
இந்த காலத்திலும் வருகிற காலத்திலும் பாவம் எப்படி இருக்க போகுது? அருவருக்கத்தக்கதாக தான் இருக்கும். இந்த அருவருக்கத்தக்கதாக பாவத்தின் நாட்கள் இனி அதிகமாக இருக்க போகிறது. அப்படி அதிகமாக போகும்போது நம்ம பையெல்லாம் ஃபோன் இல்லைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், கம்ப்யூட்டர் இல்லைன்னா நல்லா இருந்திருப்பேன், இன்டர்நெட் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. அது வெறும் உங்களுடைய இருதயத்தின் சிந்தனை. உங்கள் இருதயத்தின் சிந்தனை நல்லதாக இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணும்போது நல்லதை சர்ச் பண்ணுவீங்க. உங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் இச்சையான காரியமாக இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணுறதை இச்சையாக தான் சர்ச் பண்ணுவோம். அப்போது பாவன்றதை நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மேலேயோ ஒரு ஃபோன் மேலேயோ பழுத்துக்கு போட்டு போகிறது கிடையாது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் இருக்கிறது. அது காலம் தொற்று ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நம்ம தான் வேறு டைரக்ஷன்ஸில் கடைசி காலத்தில் இன்னும் பாவம் அதிகரிக்கிறோம். ஏற்கனவே பாவம் என்ன இருந்ததோ அதே தான் இனிமும் வரப்போகிறது, இன்னும் அதிகரிக்க போகிறது. அப்போது இந்த பாவமான வாழ்க்கைக்கு இல்லை பாவம் அந்த அசுத்தமான வாழ்க்கை நம்ம அந்த காலகட்டத்துக்கு செல்லும்போது நம்மளை பரிசுத்தோடு பாதுகாக்க தேவன் அழைக்கிறார். அவருக்கு உத்தமத்தோடும் அவருக்கு செவி சாய்ப்போமானால் நாமும் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவோம் என்று தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஞானஸ்தானத்திற்காக வந்திருக்கிறவர்கள் குழந்தையை அழைத்து முன்பாக வரும்படியாய்